ஓம் சாந்தி. மார்ச் 5, 2025 காலை முரளி பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, சந்தோஷத்தை போன்ற போஷாக்கு வேறு எதுவும் இல்லை. நடக்கும் போதும் உலாவி தெரியும் போதும் தந்தையை சந்தோஷத்துடன் நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாகுவீர்கள். கேள்வி: எந்த பாவச் செயலையும் செய்யாதிருப்பதற்கான வழிமுறை என்ன? பதில்: ஸ்ரீமத்தை பின்பற்றுவதே. பாவச் செயல்கள் செய்வதிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கான வழிமுறையாகும். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதே பாவ செயல்கள் செய்வதிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கான வழிமுறையாகும். தந்தையின் முதலாவது ஸ்ரீமத் உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் நீங்கள் பாவச் செயல்களை வெற்றி கொள்வீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளான நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். அத்துடன் சகல நிலையங்களிலும் இருக்கின்றார்கள். இப்பொழுது ஆன்மீக தந்தை இங்கு வந்துள்ளார் என்பது குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த அசுத்தமான பழைய உலகிலிருந்து எம்மை அவர் மீண்டும் ஒருமுறை வீட்டிற்கு அழைத்துச் செல்வார். உங்களை தூய்மை ஆக்குவதற்காகவே தந்தை வந்துள்ளார். அவர் ஆத்மாக்களுடன் மாத்திரம் பேசுகின்றார். ஆத்மாவே தனது செவிகளின் ஊடாக செவி மடுக்கின்றார். தந்தையிடம் தனக்கென சொந்தமாக ஒரு சரீரம் இல்லை. ஆதலால் தந்தை கூறுகின்றார், எனது அறிமுகத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் இந்த சரீரத்தின் ஆதாரத்தை எடுத்துள்ளேன். நான் இந்த சாதாரண சரீரத்தில் பிரவேசித்து குழந்தைகளாகிய உங்களுக்கு தூய்மையாகுகின்ற வழிமுறையை காட்டுகின்றேன். ஒவ்வொரு சக்கரத்திலும் நான் வந்து இந்த வழிமுறையை உங்களுக்கு காட்டுகின்றேன். இந்த ராவண ராஜ்யத்தில் நீங்கள் மிகவும் சந்தோஷம் அற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் துன்பக் குடிலான ராவண ராஜ்யத்தில் உள்ளீர்கள். கலியுகம் துன்ப உலகம் என்று அழைக்கப்படுகிறது. சந்தோஷ உலகம் கிருஷ்ணதாமமாகிய ஸ்வர்க்கமாகும். அந்த உலகம் இப்பொழுது இல்லை. எங்களுக்கு கற்பிப்பதற்காகவே பாபா இப்பொழுது வந்துள்ளார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். தந்தை கூறுகின்றார், உங்கள் வீட்டிலும் நீங்கள் ஒரு பாடசாலையை கட்டலாம். நீங்களும் தூய்மையாகி ஏனையோரையும் தூய்மையாக்க வேண்டும். நீங்கள் தூய்மையாகும் போது உலகமும் தூய்மையாகும். இப்பொழுது உலகம் சீரழிந்து தூய்மையற்று உள்ளது. இப்பொழுது இது ராவண ராஜ்யமாகும். இவ்விடயங்களை மிக நன்றாக புரிந்து கொண்டவர்கள் ஏனையோருக்கும் அவற்றை விளங்கப்படுத்த வேண்டும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். இதே போன்று ஏனையோருக்கும் விளங்கப்படுத்துங்கள். தந்தை வந்திருக்கிறார். அவர் கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் தூய்மையாகுவீர்கள். அசுர செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். மாயை உங்களைக் கொண்டு என்ன செயல்களை செய்வித்தாலும் நிச்சயமாக அவை கண்ணியமற்றதாகவும் பாவ செயல்களாகவுமே இருக்கும். கடவுள் சர்வ வியாபி என கூறியதே நீங்கள் செய்த முதலாவது தவறாகும். மாயையே உங்களை இவ்வாறு கூறச் செய்தால், மாயை ஒவ்வொரு விடயத்திலும் உங்களைக் கொண்டு பாவமான செயல்களை செய்விக்கின்றாள். செயல், நடுநிலைச் செயல், பாவச் செயல் ஆகியவற்றின் ரகசியம் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் அடிப்படையில் ஒவ்வொரு கல்பத்தின் அரைவாசிக்கும் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்தீர்கள். பின்னர் அடுத்த அரை கல்பத்திற்கு ராவணனின் கட்டளைகளை பின்பற்றுவதனால் நீங்கள் துன்பத்தையே அனுபவம் செய்கின்றீர்கள். ராவண ராஜ்யத்தில் நீங்கள் செய்த பக்தியெல்லாம் உங்களை கீழே மாத்திரமே கொண்டு வந்தன. இவ்விடயங்களை நீங்கள் அறியவில்லை. உங்கள் புத்திகள் முற்றிலும் கல்லாகிவிட்டன.
கள்ளு புத்தியும் தெய்வீக புத்தியும் என நினைவு கூறப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள், ஓ கடவுளே, இவருக்கு நல்லதொரு புத்தியை கொடுங்கள், அதனால் அவர் இந்த யுத்தம் போன்ற அனைத்தையும் நிறுத்துவார். இப்பொழுது பாபா உங்களுக்கு நல்ல புத்திகளை கொடுக்கிறார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். பாபா கூறுகின்றார், இனிய குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையற்றவராக வேண்டியிருந்தது. இப்போது நினைவு யாத்திரையின் மூலம் நீங்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும். நீங்கள் சுற்றுலாவுக்கும் செல்லலாம், நடத்தல் போன்றவற்றையும் செய்யலாம். நீங்கள் நீண்ட தூரத்திற்கும் நடக்கலாம். ஏனென்றால் எவ்வளவு தூரத்திற்கு நீங்கள் நடந்து சென்றாலும் பாபாவின் நினைவில் நடந்து செல்லும் போது நீங்கள் உங்கள் சரீரத்தை மறந்து விடுவீர்கள். கூறப்பட்டுள்ளது, சந்தோஷத்தை போன்ற போஷாக்கு எதுவுமே இல்லை. மக்கள் பணம் சம்பாதிப்பதற்காக சந்தோஷமாக தொலை தூரத்திற்கும் செல்கிறார்கள். இங்கு நீங்கள் செல்வமும் செழிப்பும் உடையவர்கள் ஆகுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் ஒவ்வொரு கல்பத்திலும் வந்து எனது அறிமுகத்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கொடுக்கின்றேன். இக்காலத்தில் அனைவரும் தூய்மையற்றுள்ளதால் அவர்கள் தொடர்ந்தும் அழைக்கின்றார்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். ஆத்மாக்களே தந்தையை அழைக்கின்றார்கள். துன்பக் குடிலான ராவண ராஜ்யத்தில் அனைவரும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கின்றார்கள். ராவண ராஜ்யம் உலகம் முழுவதிலும் விரிவடைந்துள்ளது. தற்பொழுது முழு உலகமும் தமோ பிரதானாக உள்ளது. சதோ பிரதான தேவர்களின் சிலைகளும் உள்ளன, அவர்களின் புகழும் உள்ளது. அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் செல்வதற்காக மக்கள் அதிக அளவு பிரயத்தனம் செய்கின்றார்கள். கடவுள் வந்து பக்திக்கான பலனை எப்படி கொடுக்கின்றார் என்பது எவருக்குமே தெரியாது. இப்போது கடவுளிடம் இருந்து நாங்கள் பலனை பெறுகின்றோம் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். பக்தியின் இருவகையான பலன்கள் உள்ளன. முதலில் முக்தி, இரண்டாவதாக ஜீவன் முக்தி. இவை புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மிகவும் ஆழமான சூட்சுமமான விடயங்களாகும். பக்தி ஆரம்பமான காலத்தில் இருந்து அதிக பக்தி செய்தவர்கள் ஞானத்தை மிக நன்றாக புரிந்து கொள்கின்றார்கள். ஆகவே அவர்கள் பெறுகின்ற பலனும் மிக நல்லதாகவே இருக்கும். குறைந்த அளவு பக்தி செய்தவர்கள் சற்று குறைவாகவே இந்த ஞானத்தை பெறுவதுடன் பலனும் குறைவாகவே கிடைக்கும். மிக சரியான கணக்கு உள்ளது. அந்தஸ்தும் வரிசை கிரமமானதே. தந்தை கூறுகின்றார், எனக்கு உரியவராகிய பின்னரும் நீங்கள் விகாரத்தில் வீழ்ந்தால் என்னை விட்டு விலகிவிட்டீர்கள் என்பதே அதன் அர்த்தம். அது அந்த ஆத்மா முற்றாகவே கீழே வீழ்ந்து விட்டார் போன்றதாகும். சிலர் வீழ்ந்தாலும் பின்னர் மீண்டும் எழுந்து விடுவார்கள். ஆனால் ஏனையோர் முழுமையாக சக்கரைக்குள் வீழ்ந்து விடுகின்றார்கள். அவர்களின் புத்திகள் சீராகுவதே இல்லை. சிலரின் மனசாட்சி அவர்களை உறுத்துவதால் துன்பத்தை அவர்கள் அனுபவம் செய்கிறார்கள். அவர்கள் உணர்கிறார்கள், நான் கடவுளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்த பின் அவரை ஏமாற்றி விகாரத்திலும் வீழ்ந்துவிட்டேன். நான் தந்தையின் கரத்தை விட்டுச் சென்று மாயைக்கு சொந்தமாகிவிட்டேன். அத்தகைய ஆத்மாக்கள் சுற்றுச்சூழ்நிலையையும் மாசு அடைய செய்து விடுவார்கள். அவர்கள் சபிக்கப்படுவார்கள். தந்தையுடன் தர்மராஜும் உள்ளார். அந்த நேரத்தில் என்ன செய்கின்றார் என்பதை அந்த ஆத்மா உணர்வதில்லை. ஆனால் பின்னர் அவர் வருந்துவார். அத்தகைய மக்கள் பலர் உள்ளனர். அவர்கள் எவரையாவது கொலை போன்றவற்றை செய்கிறார்கள். அதனால் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டியுள்ளது. பின்புதான் காரணம் எதுவுமின்றி அந்த நபரை கொலை செய்து விட்டோமே என அவர் வருந்துவார். கோபத்துடன் இருக்கும்போதே பலர் பிறரை கொலை செய்கிறார்கள். அதை பற்றிய பல செய்திகள் செய்தித்தாள்களில் வருகின்றன. நீங்கள் செய்தித்தாள்களை வாசிப்பதில்லை. வெளி உலகில் என்ன நிகழ்கின்றது என உங்களுக்கு தெரியாது. நாளுக்கு நாள் உலகின் நிலை மோசமடைந்து கொண்டே வருகின்றது. ஏணியில் இருந்து நீங்கள் கீழிறங்க வேண்டியுள்ளது.
உங்களுக்கு இந்த நாடகத்தின் ரகசியங்கள் தெரியும். நீங்கள் பாபாவை மாத்திரம் நினைவு செய்ய வேண்டும் என்பது உங்கள் புத்திகளில் உள்ளது. உங்கள் பதிவேடு பழுதடையக்கூடியவாறு தீய செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் உங்கள் ஆசிரியர். ஒரு ஆசிரியரிடம் அவரது மாணவர்கள் எப்படி படிக்கின்றார்கள் என்றும் அவர்களின் நடத்தை எப்படிப்பட்டது என்றும் பதிவுகள் இருக்கும். சிலரின் நடத்தை மிகவும் நன்றாகவும் சிலருடையது குறைவாகவும் ஏனையோர்களினது முற்றிலும் மோசமாகவும் இருக்கும். அனைவரும் வரிசை கிரமமானவர்களே. பரமதந்தை உங்களுக்கு மேன்மையான விடயங்களையே கற்பிக்கின்றார். அவருக்கும் ஒவ்வொருவரது நடத்தையின் பற்றி தெரியும். நீங்களும் புரிந்து கொள்ளலாம். என்னிடம் இப்பழக்கம் இருப்பதால் நான் தோல்வி அடைகிறேன். பாபா அனைத்தையும் மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். நன்றாக கற்காதவர்களும் பிறரை சந்தோஷமற்றவராக ஆக்குகின்றவர்களும் சந்தோஷம் இல்லாமலே மரணிப்பார்கள். அவர்களுடைய அந்தஸ்தும் அழிக்கப்படும். அவர்கள் அதிக அளவு தண்டனையை அனுபவம் செய்வார்கள். இனிய குழந்தைகளே, உங்கள் சொந்த பாக்கியத்தையும் பிறரின் பாக்கியத்தையும் உருவாக்க விரும்பினால் கருணை என்ற சம்ஸ்காரத்தை கிரகித்துக் கொள்ளுங்கள். தந்தை கருணை உள்ளவர். அவர் உங்கள் ஆசிரியராகி உங்களுக்கு கற்பிக்கின்றார். அதே போன்று சில குழந்தைகள் நன்றாக கற்று ஏனையோருக்கும் கற்பிக்கின்றார்கள். இதில் நீங்களும் கருணையுள்ளவர் ஆக வேண்டும். ஓர் ஆசிரியர் கருணையுள்ளம் உள்ளவர். அவர் உங்களுக்கு ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதற்கும் நல்லதொரு பதவியை அடைவதற்குமான வழியை காட்டுகின்றார். அக்கல்வியில் பல வகையான ஆசிரியர்கள் உள்ளார்கள். இங்கு ஒரே ஒரு ஆசிரியர் மாத்திரமே உள்ளார். மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற்றுவதற்காக இந்த ஒரு கல்வி மாத்திரமே உள்ளது. தூய்மையே பிரதான விடயம். அனைவரும் தூய்மையாக வேண்டும் என்றே விரும்புகிறார்கள். தந்தை இதற்கான பாதையை உங்களுக்கு காட்டுகின்றார். எனினும் அது ஒருவரின் பாக்கியத்தில் இல்லை என்றால் அவர் என்ன முயற்சியை செய்வார்? ஒருவருக்கு உயர்ந்த மதிப்பெண்களை பெற வேண்டும் என்பது விதியில் இல்லாவிட்டால் எப்படி அவருடைய ஆசிரியர் அவரை முயற்சி செய்வதற்கு தூண்ட முடியும்? அந்த ஒருவரே எல்லையற்ற ஆசிரியர் ஆவார். தந்தை கூறுகின்றார், உலகின் ஆரம்பம், மத்தி, இறுதியின் வரலாற்றையும் புவியியலையும் உங்களுக்கு வேறு எவராலும் விளங்கப்படுத்த முடியாது. இந்த எல்லையற்ற விடயங்கள் அனைத்தும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. உங்கள் விருப்பமின்மை எல்லையற்றது. இது உங்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது. ஏனெனில் இப்பழைய உலகம் அழிக்கப்பட்டு புதிய உலகம் உருவாக்கப்படுகிறது. சந்நியாசிகள் துறவற பாதையை சேர்ந்தவர்கள். உண்மையில் அவர்கள் காடுகளில் இருக்க வேண்டியவர்கள். முன்னர் ரிஷிகளும் முனிவர் போன்றவர்களும் காடுகளிலேயே வசித்து வந்தார்கள். அவர்களின் சக்தி சதோ பிரதானாக இருந்தபோது அது இடம்பெற்றது. அவர்கள் மக்களை கவர்ந்தார்கள். சில வேளைகளில் அவர்களுக்காக அவர்களின் குடிசைகளுக்கு உணவும் எடுத்துச் செல்லப்பட்டது. சந்நியாசிகளுக்கு ஆலயங்கள் என்றுமே கட்டப்படுவதில்லை. ஆலயங்கள் எப்பொழுதும் தேவர்களுக்கே கட்டப்படுகின்றன. நீங்கள் பக்தி செய்வதில்லை, நீங்கள் யோகத்தில் நிலைத்திருக்கிறீர்கள். அவர்களின் ஞானம் பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்வதாகும். அவர்கள் பிரம்ம தத்துவத்துடன் ஒளி தத்துவத்துடன் இரண்டர கணக்கவே விரும்புகிறார்கள். எனினும் தந்தையை தவிர வேறு எவராலும் அவர்களை அங்கு அழைத்துச் செல்ல முடியாது. தந்தை சங்கம யுகத்திலேயே வருகின்றார். அவர் வந்து தேவ தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். ஏனெனில் உங்களுக்கு ஒரு புதிய உலகம் தேவைப்படுகின்றது. ஏனைய ஆத்மாக்கள் அனைவரும் வீடு திரும்புவார்கள். பழைய உலகில் உள்ள எவருமே அங்கு தங்கியிருக்க முடியாது. நீங்கள் முழு உலகிற்கும் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். முழு உலகின் மீதும் உங்கள் ராஜ்யம் இருக்கும்போது அங்கு நீங்கள் மாத்திரமே இருப்பீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அங்கு வேறு எந்த கண்டங்களும் இருக்காது. அங்கு ஏராளமான நிலம் இருக்கும். இங்கும் பெரும் தொகையான நிலம் இருந்த போதும் சனத்தொகை அதிகரிப்பதனால் மேலும் நிலத்தை மீட்டெடுப்பதற்கு கடல் நீரை வற்றச் செய்கிறார்கள்.
அவர்கள் வெளிநாட்டவர்களிடம் இருந்தே நிலத்தை திரும்ப மீட்டெடுத்தல் பற்றி கற்றுக்கொண்டார்கள். முன்பு பம்பா எப்படி இருந்தது, எதிர்காலத்தில் அது இருக்காது. பாபா அனுபவசாலி. உதாரணமாக, ஒரு பூமி அதிர்ச்சி அல்லது வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களால் வெளியே செல்ல முடியாதிருக்கும். பல இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட உள்ளன. வேறு எவ்வாறு விநாசம் இடம்பெறும்? சத்திய யுகத்தில் பாரதவாசிகள் ஒரு சிலரே இருப்பார்கள். அது இன்று எப்படி உள்ளது, அது நாளை என்னவாகும்? இவை அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களுக்கே தெரியும். வேறு எவராலும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். இதனாலேயே வந்து உங்களை தூய்மையாக்குமாறு நீங்கள் என்னை அழைக்கிறீர்கள். ஆகவே அவர் நிச்சயமாக வர வேண்டும். அப்பொழுதுதான் தூய உலகம் ஸ்தாபிக்கப்படும். பாபா வந்துவிட்டார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அவர் உங்களுக்கு மிக நல்ல வழிமுறைகளை காட்டுகின்றார். கடவுள் பேசுகின்றார், மன்மனா பவ. உங்கள் சொந்த சரீரம் உட்பட சரீர உறவுகள் அனைத்தையும் துண்டித்து என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். இதில் மாத்திரமே நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த ஞானம் மிகவும் இலகுவானது. இதனை ஒரு சிறு குழந்தையாலும் நினைவு செய்ய முடியும். எனினும் அவர் தன்னை ஒரு ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்வது அசாத்தியமாகும். இது முதிர்ந்தவர்களின் புத்தியிலே நிலைத்திருக்காவிட்டால் எப்படி இது சிறு குழந்தைகளின் புத்திகளில் நிலைத்திருக்கும்? அவர் தொடர்ந்தும் சிவபாபா சிவபாபா எனச் சொன்னாலும் தான் ஒரு ஒளிப்புள்ளி என்றும் பாபாவும் ஒரு ஒளிப்புள்ளி என்ற புரிந்துணர்வை அவர் இன்னமும் கொண்டிருக்க மாட்டார். இதனை உணர்வில் வைத்திருப்பது சிரமமானது. இதனை நீங்கள் மிக சரியாக நினைவு செய்ய வேண்டும். அவர் பெரிய வடிவத்தை கொண்டவர் அல்ல. தந்தை கூறுகின்றார், எனது மிக சரியான வடிவம் ஒரு புள்ளியாகும். இதனாலேயே என்னை நானாகவும் நான் எவ்வாறானவர் என்றும் நினைவு செய்வதற்கு பெரும் முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் பரமாத்மாவே பிரம்ம தத்துவம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் நாங்களோ அவர் மிகச் சின்னஞ்சிறிய புள்ளி என கூறுகின்றோம். இதில் இரவுக்கும் பகலிற்குமான வேறுபாடு உள்ளது. பிரம்ம தத்துவம் என்பது ஆத்மாக்களாகிய நாங்கள் வசிக்கும் இடமாகும். அவர்கள் அதனை பரமாத்மா என அழைக்கிறார்கள். இதனை உங்கள் புத்திகளில் வைத்திருங்கள். நான் ஒரு ஆத்மா, பரமாத்மாவின் ஒரு குழந்தை. நான் இந்த காதுகள் மூலமாக கேட்கிறேன். பாபா இந்த வாய் மூலம் கூறுகிறார், நானே பரமாத்மா. நான் அப்பால் உள்ள உலகின் வாசியாவேன். நீங்களும் அப்பால் உள்ள உலகில் வாழ்ந்தீர்கள். ஆனால் நீங்கள் மறுபிறவி சக்கரத்தினுள் பிரவேசித்தீர்கள். நான் அப்படி வருவதில்லை. நீங்கள் இப்பொழுது உங்கள் 84 பிறவிகளையும் புரிந்து கொண்டுள்ளீர்கள். நீங்கள் தந்தையின் பாகத்தையும் புரிந்துள்ளீர்கள். ஓர் ஆத்மா சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ ஆகுவதில்லை. ஆனால் அவர் கலியுகத்தினுள் வந்ததும் அசுத்தம் அடைகின்றார். அத்தகைய சிறிய ஆத்மாவில் இந்த ஞானம் அனைத்தும் உள்ளது. தந்தையின் தோற்றமும் மிகச் சிறியதே. எனினும் அவர் பரமாத்மா என அழைக்கப்படுகின்றார். அவர் ஞானக் கடலாவார். அவர் வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இப்போது கற்கின்ற அனைத்தையும் நீங்கள் முன்னைய கல்பத்திலும் கற்றதன் மூலம் தேவர்கள் ஆகினீர்கள். உங்களிலும் தூய்மையற்றவர்கள் ஆகியவர்களும் தங்கள் புத்திகளை சீரழித்துக் கொண்டவர்களும் மிகவும் துர்பாக்கியசாலிகள் ஆவார்கள். இது ஏனெனில் அவர்களால் ஞானத்தை கிரகிக்க முடியவில்லை. அவர்களின் மனசாட்சி தொடர்ந்தும் உறுத்தும். அவர்களால் மற்றவர்களை தூய்மையாக இருக்குமாறு கூற முடியாது. அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகியதால் தோற்றுவிட்டோம் என்பதை உள்ளார்த்தமாக புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் சேமித்த வருமானம் முழுவதையும் இழந்து விடுகின்றார்கள். பின்னர் அதற்கு அதிக காலம் எடுக்கும். இந்த ஒரு குத்து அவர்களை முற்றிலும் மயக்கமடைய செய்து விடுகிறது. அவர்களுடைய பதிவேடு பழுதடைகின்றது. தந்தை கூறுவார், நீங்கள் மாயையினால் தோற்கடிக்கப்பட்டு விட்டீர்கள். உங்களுடைய பாக்கியம் மிகவும் மோசமானது.
நீங்கள் மாயையை வெற்றி கொள்ள வேண்டும். பின்னர் உலக அதிபதிகள் ஆக வேண்டும். சக்கரவர்த்திகள் சக்கரவர்த்தினிகள் மட்டுமே உலகை வென்றவர்கள் என அழைக்கப்படுவார்கள். பிரஜைகள் அவ்வாறு அழைக்கப்பட மாட்டார்கள். சொர்க்கத்தின் தேவ ராஜ்யம் இப்போது ஸ்தாபிக்கப்படுகின்றது. எவர் எதனை செய்தாலும் அவர் அதன் வெகுமதியை பெறுவார். அதிக அளவு தானம் செய்தவர்கள் அதன் பலனை பெறுவது போன்று எந்த அளவிற்கு நீங்களும் தூய்மையாகி ஏனையோரையும் தூய்மையாக்குகின்றீர்களோ அதற்கேற்பவே நீங்கள் அதன் பலனை பெறுகிறீர்கள். தானம் செய்தவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். அவர்கள் தமது அடுத்த பிறவியில் தற்காலிக சந்தோஷத்தை பெறுகிறார்கள். இங்கே இது 21 பிறவிகளுக்கான விடயம். நீங்கள் தூய உலகின் அதிபதிகள் ஆக வேண்டும். முன்னர் தூய்மை ஆகியவர்களே மீண்டும் தூய்மை ஆகுவார்கள். நீங்கள் இந்த பாதையில் தொடரும்போது மாயை உங்களை குத்துகிறாள். நீங்கள் கீழே விழுந்து விடுகிறீர்கள். மாயையும் பலம் குறைந்தவள் அல்ல. 8 தொடக்கம் 10 வருடங்கள் தூய்மையாக இருந்த பின்னரும் தூய்மைக்காக போராடிய பின்னரும் ஏனையவர்களையும் வீழ்ந்து விடாமல் பாதுகாத்த பின்னரும் அவர்கள் வீழ்ந்து விடுகிறார்கள். இது அவர்களின் விதி என அழைக்கப்படும். தந்தைக்கு உரியவர்கள் ஆகியதன் பின்னர் அவர்கள் மாயைக்கு உரியவர்கள் ஆகுகின்றார்கள். அதனால் அவர்கள் எதிரிகள் ஆகுகின்றார்கள். கடவுளின் நண்பனாகிய ஒருவரை பற்றிய கதையும் உள்ளது. தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு அன்பை கொடுப்பதுடன் காட்சிகளையும் கொடுக்கின்றார். சிலர் பக்தி செய்யாமலேயே காட்சிகள் கண்டார்கள். ஆகவே அவர் உங்களை தனது நண்பர்கள் ஆக்கினார். பலருக்கு பல காட்சிகள் கிடைத்தன. ஆனால் நீங்கள் அவர்கள் மீது மாயாஜாலம் செய்கிறீர்கள் என மக்கள் நினைத்து பல குழப்பங்களை விளைவித்தார்கள். அதனால் காட்சிகள் நிறுத்தப்பட்டன. இறுதியில் நீங்கள் மீண்டும் தொடர்ந்தும் பல காட்சிகளை காண்பீர்கள். ஆரம்பத்தில் நீங்கள் மிகவும் களிப்புடன் இருந்தீர்கள். அத்தகைய காட்சிகள் அனைத்தையும் கண்ட பின்பும் பலர் விலகிச் சென்று விட்டனர். சில செங்கற்கள் மிக நன்றாக பதப்படுத்தப்பட்டு சூளையிலிருந்து வெளிப்பட்டன. ஆனால் சிலது நன்றாக பதப்படுத்தப்படாமல் வெளிவந்தன. சிலது நொறுங்கி தூளாகிவிட்டன. பலர் விலகிச் சென்று விட்டனர். இப்பொழுது அவர்கள் லட்சாதிபதிகளாகவும் கோடீஸ்வரர்களாகவும் ஆகிவிட்டனர். இப்போது தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் சொர்க்கம் இங்கே எப்படி வர முடியும்? புதிய உலகில் மட்டுமே சொர்க்கம் இருக்க முடியும். அச்சா, நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்புக்கு உரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான சாராம்சம் 1. உங்கள் பாக்கியத்தை மேன்மையானது ஆக்குவதற்கு கருணை நிறைந்தவராகி இந்த ஞானத்தை கற்று ஏனையோருக்கும் இதை கற்பியுங்கள். தீய பழக்கங்களின் ஆதிக்கத்தினால் ஒருபோதும் உங்கள் பதிவேட்டை பாழாக்கிக் கொள்ளாதீர்கள். 2. சாதாரண மனிதனிலிருந்து தேவராகுவதற்கு நீங்கள் கிரகிக்க வேண்டிய பிரதான விடயம் தூய்மையாகும். அதனால் ஒருபோதும் தூய்மையற்றவர்கள் ஆகாதீர்கள் அல்லது உங்கள் புத்தியை அசுத்தம் ஆக்காதீர்கள். உங்கள் மனசாட்சியை உறுத்தக்கூடியதாக அல்லது நீங்கள் மனம் வருந்தக்கூடியதாக எந்த செயலையும் ஒருபோதும் செய்யாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உலக உபகாரியாகி உங்களின் விதை ஸ்திதியால் உலகிற்கே ஒளியின் நீரை வழங்குவீர்களாக. நீங்கள் உலக உபகாரியாகி உங்களின் விதை ஸ்திதியால் உலகிற்கே ஒளியின் நீரை வழங்குவீர்களாக. விதை ஸ்திதியே அதிசக்தி வாய்ந்த ஸ்திதியாகும். இந்த ஸ்திதியானது வெளிச்ச வீட்டை போன்று செயல்படுகிறது. இந்த ஸ்திதியால் உங்களால் உலகம் முழுவதற்கும் ஒளியை பரப்புவதற்கு கருவியாக முடியும். முழு மரமும் வேர்களின் ஊடாக இயல்பாகவே நீரை பெறுவது போல்
நீங்கள் விதை ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்கும்போது உலகமும் ஒளி எனும் நீரை பெறும். எவ்வாறாயினும் உங்களின் ஒளியானது உலகம் பூராகவும் சென்றடைவதற்கு உலக உபகாரி என்ற சக்தி வாய்ந்த ஸ்திதியை நீங்கள் கொண்டிருக்க வேண்டியது அவசியம். இதற்கு ஒரு மின் குமிழாக அன்றி ஒரு வெளிச்ச வீடு ஆகுங்கள். ஒவ்வொரு எண்ணத்திலும் உலகம் முழுவதற்கும் நன்மை செய்கின்ற விழிப்புணர்வை கொண்டிருங்கள். ஸ்லோகம். ஒத்திசைந்து போகும் சக்தியானது சரியான நேரத்தில் நீங்கள் திறமை சித்தியை அடையச் செய்யும். ஒத்திசைந்து போகும் சக்தியானது சரியான நேரத்தில் நீங்கள் திறமை சித்தியை அடையச் செய்யும். அவ்விக்த சமிக்கை. சத்தியத்தினதும் நல்ல பண்புகளினதும் கலாச்சாரத்தை கடைப்பிடியுங்கள். கடவுளை வெளிப்படுத்துவதற்கான அடிப்படை சத்தியமாகும். சத்தியத்தின் ஊடாக மட்டுமே வெளிப்படுத்தல் இடம்பெறும். ஒன்று உங்களின் சொந்த ஸ்திதியின் சத்தியம், இரண்டாவது சேவையின் சத்தியம். சத்தியத்தின் அடிப்படை சுத்தமும் பயமற்ற தன்மையுமே ஆகும். சத்தியத்தின் அடிப்படை சுத்தமும் பயமற்ற தன்மையுமே ஆகும். இவை இரண்டையும் தாரை செய்வதன் அடிப்படையில் உங்களால் சத்தியத்தின் ஊடாக இருக்கும் இறைவனை வெளிப்படுத்துவதற்கு கருவியாக ஆக முடியும். ஏதாவது வகையான அசுத்தம் இருக்குமாயின், அதாவது சத்தியம் அல்லது சுத்தம் சிறிதளவேனும் குறைவாக இருக்குமாயின் வெளிப்படுத்தும் பணியில் வெற்றி ஏற்பட மாட்டாது. ஓம் சாந்தி.